ஒரே ஒரு நபர் ஏறி இருக்கிறாராம். மனிதர்களால உருவாக்கப்பட்ட ஒரு மலையாக யாத்திரைக்கு சென்ற மக்கள் புதைந்திருக்கலாம் எனவும் கிரக வாசிகளுக்கும் இந்த இடத்துக்கும் தொடர்பு இருக்காம். சிவன் ஈட்டிருப்பதாக நம்புகின்றார். இந்த இடத்தை சுற்றி மனிதர் நடமாட்டம், மனிதர்கள் கதைப்பதை போல மலையில ஏற ஏற வயது. நீங்க கைலாச மலையை பற்றி எங்கேயாச்சும் எப்பயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கைலாச மலைக்கு பின்னால இருக்கிற மர்மத்தை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? கைலாச மலையில ஏற ஏற வயது கூடிட்டு போகும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? ஏன் இந்த கைலாச மலையில ஏறுறதுக்கு எத்தனைக்கிற ஆட்கள் எல்லாம் சாகுறாங்க? இந்த மலைக்கு பின்னால இருக்கிற மர்மத்தை பார்க்கணும்னா கட்டாயம் வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்க்கணும். நீங்க இந்த கைலாய மலை எங்க இருக்குன்னு சொன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற போர்டர் திபெத்துக்கு பக்கத்துலதான் இந்த கைலாச மலை காணப்படுது. இந்த மலையில 1996ஆம் ஆண்டு ரஷ்ய விஞ்ஞானியான மெல்டசிவ் என்றவர் தனக்கு கீழே வேலை செய்யற ஆட்களையும் சேர்த்து இந்த இடத்துல ஆராய்ச்சி செய்யறார். ஆனா இந்த ஆராய்ச்சி செய்யற வேளையில இவர் குறிப்பிடப்பட்டது என்னன்னு சொன்னா, இரவு நேரங்கள்ல அவர்கள் தங்கி இருக்கும் பொழுது அந்த இடத்தை சுற்றி மனிதர் நடமாட்டம், மனிதர்கள் கதைப்பதை போல சத்தம் அங்க கேக்குதாம். சோ இது எப்படி சாத்தியம்? யாரும் இல்லாத ஒரு மலையில ஆராய்ச்சி செய்யறதுக்காக வந்திருக்கிற குழுவினருக்கு மத்தியில வேற ஒரு மனிதர் குரல் அங்க கேக்குதுன்னா இது எப்படி இங்க அந்த மனிதர்கள் கதைக்கிற குரல் கேட்டிருக்கும்? அப்படின்னா மலைக்குள்ள இப்பயும் யாரும் வாழ்ந்து கொண்டிருக்கணுமா? மற்றது இன்னொரு விடயத்தையும் அவர் அங்க முன்வைக்கிறார். இந்த மலையின் உயரம் 6638 மீட்டர். 1000 மீட்டர் கொண்ட இடத்திலேயே ஏறி ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. ஆனா வெறும் 6000 சொச்சம் மீட்டர் உயரமுடைய இந்த இடத்துல ஏன் ஒருவராலையும் இந்த இடத்துல ஏற முடியவில்லை? இதுக்கு ஒரு பதில் அந்த விஞ்ஞானி சொல்றார். அதாவது இந்த இடத்துல இந்த மலையில ஏறிக்கொண்டு போய் வைக்க ஒரு நாள் வளர்ச்சி வீதம் 28 வீதமாக காணப்படும். மலையில நீங்க ஏறிக்க உங்களோட வளர்ச்சி மிக அபரீதமாக அதிகரிக்குமா. அதை விட உங்களுடைய மயிர்களும் விரல்ல இருக்கிற நகமும் வேகமாக வளர்ந்துடுமா. அதால இந்த இடத்துல ஏற நினைக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கை காலம் முடிவடைந்து ஏறுவதற்கு முதலே இறந்துருவாங்களாம். ஆனா இந்துக்கள் இந்த இடத்துல சிலைக்கு உள்ள ஏலியன்ஸ்கள் வசிக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுது. சிவன் ஈட்டிருப்பதாக நம்புகின்றனர். மற்றும் இந்த இடத்திலேயே மான சொருவரர் என்ற நன்னீர் ஏரியும் ராட்சத நீரேரி என்ற உவர் நீரேரியும் இங்க காணப்படுது. இந்த மான சொருவரர் ஏரிதான் உலகத்திலேயே உயரமான இடத்திலிருந்து உற்பத்தி ஆகின்ற ஒரு ஏரி. இந்த ஏரியில இந்துக்கள் நீராடினா அவங்களோட குற்றம் எல்லாம் இல்லாம போகும் என்ற ஒரு கதை. ஆனா இந்த இடத்தை இந்துக்கள் மட்டும் வழிபடவில்லை. இந்த இடத்தை பௌத்தர்கள் மற்றது போன் சமயத்தை சேர்ந்தவர்கள் இவர்களும் இந்த இடம் தங்களுடைய வழிபாட்டு இடம் என்று சொல்லி அவர்களும் இங்க வழிபடினும். ஆனா இது இப்ப சீன கட்டுப்பாட்டுக்கு இருக்கிறதால சீன அரசாங்கம் இந்த இடத்துல எந்தவித ஆராய்ச்சிகளையும் செய்ய அனுமதிக்காமல் இருக்கின்றதா. மற்றது இன்னொன்று என்ன சொன்னா, இந்த இடத்துல வேற்று கிரக வாசிகளுக்கும் இந்த இடத்துக்கும் தொடர்பு இருக்கா. இந்த இடம் ஏலியன்களால கட்டப்பட்ட ஒரு வகை பிரமிட்டா இருக்கலாம் எனவும் நம்பப்படுது. இங்கு ஏலியன்களின் நடமாட்டங்கள் அதிகமாக காணப்படுவதுடன் இந்த மலைக்கு உள்ள ஏலியன்ஸ்கள் வசிக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுது. பகல் நேரங்கள்ல இந்த கைலாய மலையில சூரிய ஒளி படைக்கல இது ஒரு கோல்டு கலர்ல, அதாவது தங்க கலர்ல இந்த மலை ஜொலிச்சு கொண்டு இருக்குமா. இந்த சிவபெருமான் பார்வதியோட நடனம் ஆடும் பொழுது இங்க பனிச்சறுக்கல்கள் ஏற்படுமா. இந்த இடத்தை சுத்தி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நீரேரிக்கு பக்கத்துல நிறைய எலும்பு கூடுகளை காணக்கூடிய மாதிரி இருக்கும். இது சிவபெருமான் நடனம் ஆடும் பொழுது ஏற்பட்ட பனிச்சறுக்களால அந்த யாத்திரைக்கு சென்ற மக்கள் புதைந்திருக்கலாம் எனவும் இது நம்பப்படுகிறது. அதை விட சிந்து நதியும் பிரம்மபுத்திரா நதியும் இந்த மலையில இருந்துதானா ஊற்றெடுக்கின்றது. அந்த ரஷ்ய விஞ்ஞானி கூறக்கில்ல இங்கு வேற ஒரு கதிர்வீச்சு காணப்படுவதனாலதானா இந்த அபரீத வளர்ச்சி நிகழ்வு அவர் கூறியிருக்கிறார். இது சில வேளையில் மனிதர்களால உருவாக்கப்பட்ட ஒரு மலையாக இருக்கலாம் என்றும் கூறுகின்றார். இதுக்கு அப்பால இதை பற்றி நாங்க தகவல்கள் எடுக்கணும்னு சொன்னா சீன அரசாங்கம் அதுக்கு எலவு பண்ணினா தான் இந்த இடத்துல மேற்கொண்டு நாங்க ஆராய்ச்சி செய்யலாம். செஞ்சா தான் இதற்கு பின்னால என்ன இருக்கு, இந்த மர்மத்துக்கு பின்னால என்ன இருக்கு, இங்க மேலகரைக்குள்ள ஏன் வயது போய் ஆக்கள் சாகினம், மற்ற இங்க மனிதர்கள் வசிக்கிறார்களா இல்ல ஏலியன்ஸ்கள் வசிக்கிறதா போன்ற வேறு கேள்விகளுக்கும் நாங்க விடைய காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனா இந்த மலையில ஒரே ஒரு நபர் ஏறி இருக்கிறாராம். திபெத்திய துறவி மிலாட்டோபர் என்றவர் இந்த மலையின் உச்சியை அடைந்ததாக கூறப்படுகிறது. அவர் ஏறினதுக்கு பின்னுக்கு இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மலையில ஏறிக்கல ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன், அதாவது மலையில ஏறிக்கல வித்தியாசமான கிளைமேட்டை அவர் உணர்றாரு. அதை விட இந்த மலையில ஒவ்வொரு வழிகள் காணப்படுது, ஒவ்வொரு வழிகள் காணப்படுது. அதால அந்த வழிகள் மாறுபடலாம். மற்றது கிளைமேட் மாறுபடுறதால அந்த மனோநில பாதிக்கப்பட்டு, அதாவது செய்ய போனது என்னவோ செய்தது என்னவோ அதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வாழ்றதால அவர்கள் இறக்கலாம் என்று அவர் கூறுறார்.
ஆனா இந்த கைலாச மலையை ஒரு சமயம் சம்பந்தமாயும் பார்க்கலாம், ஒரு அறிவியல் சம்பந்தமாயும் பார்க்கலாம். மறுபிறப்பா பிறந்த இடம் சாம்பலன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். அந்த இடம் கைலாச மலையாக இருக்கலாம் எனவும் இந்த மதத்தால நம்பப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ், பாய்.